இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்ததால் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சை வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி வெளில போக வேண்டியது இருந்தது. ஸோ கொஞ்சம் லேட்டாக லஞ்ச் குக் பண்ணி வச்சுட்டு போனோம் அப்படின்னா ரிட்டன் வந்தோடனே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா அண்ட் தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக ரைஸ், ரசம் அண்ட் சோயா சங்க் இருந்தது. ஸோ அதை வச்சு பொரியலும் பண்ணிட்டேன். ஸோ போயிட்டு ரிட்டன் வரும்போது அப்படியே இந்த பார்சலும் வந்துருச்சு. ஸோ அதை ரிசீவ் பண்ணியிருந்தேன். இங்கே 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமே அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. பட் ஹேங்கர் மாதிரி சோப் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டிக்கர் வந்து சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். பட் இந்த டைம் வந்து கரெக்டாக 2க்கு கரெக்டாக 2 மட்டும்தான் வந்திருந்தது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒட்டி பார்த்தேன். டைல்ஸில் கொஞ்சம் டிசைன் இருக்கவே அது வந்து ஒட்டவே இல்லை. ப்ளைனாக இருக்க டைல்ஸில் தான் ஒட்டும் போல். ஸோ ஒட்டவே இல்லை. நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணியும் பார்த்தேன், ஒட்டல. அதுக்கப்புறம் டோரில் வந்துட்டு பேக் சைடு ஒட்டினேன். ஸோ ஒட்டிடுச்சு. நான் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்ரூமில் கொஞ்சம் ப்ளைன் டைல்ஸ் இருந்தது. ஸோ அதில் வந்து வச்சேன். அது வந்து நீட்டாக ஒட்டிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது.